வணக்கம். இப்போ நிறையா பேர் இந்த வடை சாப்பிட்றவங்க என்ன பண்ணுவாங்கனாக்க, வடையை எடுத்து இந்த பேப்பரில் இப்படி நல்லா புழிஞ்சு விட்டு இந்த எண்ணெயை வெளியே எடுக்கிறக்காண்டி புழிஞ்சு விட்டு சாப்பிடுவாங்க. அப்படி யாரும் செய்யாதீங்க. ஏன் காரணம் என்ன சொல்கிறேன்னாக்க, முக்கியமாக இதை வயசானவங்க தான் செய்கிறாங்க. ஏன் இதை சொல்கிறேன்னாக்க, இந்த பேப்பர் இந்த எழுத்து இருக்குது பார்த்தீங்களா, இந்த எழுத்தை இதில் பேப்பரில் பிரிண்ட் பண்ணுறது சாதாரணமாக பிரிண்ட் பண்ண முடியாது. அதுக்கு கெமிக்கலு அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. நான் வேலை பார்த்துருக்கேன், ஒவ்வொன்றா சொல்கிறேன். எனக்கே ஒரு பெரிய சம்பவம் நடந்துச்சு, நான் விவரமாக சொல்கிறேன். கடைசியோட வீடியோ பாருங்கள், அப்போ தான் அது தெளிவாக என்னங்கிறது தெரியும். எழுத்து ஒட்டுற கேக்கு ரோலர் வாஷ்னு ஒன்று யூஸ் பண்ணுவோம், டின்னரு. அப்புறம் அந்த இங்க், அந்த மையம் இருக்குது தெரியுமா, அது இறங்காட்டினாக்கு ஜெல்லின்னு ஒன்று யூஸ் பண்ணுவோம். அது என்ன செய்யணும்னா, இங்கை அப்படி நெய்ஸாக மாற்றி விட்டுரும். ஃபுல்லாக அப்படி நெய்ஸாக இறங்குறாப்ப மாற்றி, அதுதான் சரியான கெமிக்கலு. அதை விட கெமிக்கல் என்னன்னாக்க, ஒரு பேப்பரு டெலிவரியிலேருந்து அடுக்கும் மிஷின் அடுக்கும்போது மல்டி கலரில் ஒரு பேப்பரு இன்னொரு பேப்பரில் ஒட்டாமல் இருக்க பவுட்ரு ஒன்று யூஸ் பண்ணுவோம். அந்த பவுட்ருனாக்க எப்படின்னாக்க பார்த்தீங்கன்னாக்க, தண்ணியை விட நெய்ஸாகும். இப்படி எடுத்து மேலே இப்படி கொட்டோம்னாக்க எங்கிட்டு பறக்கும் தெரியாது. அதுனா இருக்குலே பயங்கரமான கெமிக்கல். அது என்ன ஆயிடுச்சுனாக்க, எனக்கு நாளடைவில் இது எங்கன்னா மலேசியாவில் ஃபஸ்ட்டு நான் வேலாத்தேன். மலேசியாவில் என்ன மிஷின்னா, ஹைடல் பார்க்குன்னு மிஷினு. ஹைட்ரோபாக் மிஷினுக்கு அது தயாரிப்பீங்கன்னா ஜெர்மனு. ஆமாம், அது நம்பர் 1 கம்பெனியாக இருந்துச்சு. அதில் வேலாக்கையில் கூட எனக்கு அதிக அளவு பாதிப்பு வரல. ஆமாம், மலேசியாவில் வேலாக்க கூட பாதிப்பு வரல. அதை வேலை பார்த்துட்டு அப்படியே நேராக மலேசியாவிலேருந்து திருப்பி கேரளா போனேன் வேலை. அந்த பிரிண்டிங் கம்பெனிக்கு வேறு கம்பெனி, சரி அந்த பிரிண்டிங்கில் நம்ம வேலை பார்ப்போம் அப்படிங்கிற பக்குவத்தில் நான் போனேன். கேரளாவில் எங்கேயெல்லாம் கோழிக்கூட்டில் அது என்ன ஊர்னா, ராம்நாட்டு கரைன்னு ஒரு ஊர். அங்கே போனேன். அங்கே போய் வேலை வாக்கையில் இருந்துச்சு. அது என்ன மிஷினா, மெஷிபிசின்னா ஜப்பானோட மிஷினு, ஜப்பான் கம்பெனி. அது ஜப்பான் தயாரிப்பு. அதில் கொஞ்சம் அதிகமாகவே எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. அது என்ன நாளடைவில் எனக்கு சுத்தமாக ஒத்துக்கல. இப்போ என்ன செஞ்சிச்சுன்னா, இப்படி நடந்து சரிசமமாக இருக்குது, நடந்து போவேன், 10 அடியாக நடந்து போவேன். இப்படி மேடாக இருந்துச்சுனாக்க இப்படி ஏறினா நெஞ்சு அடைக்கும், அப்படியே ஓரமாக உட்காந்துருவேன். அப்புறம் போவேன், அப்புறம் நெஞ்சு அடைக்கும், ஓரமாக உட்காந்துருவேன். கடைசியில் அந்த கம்பெனி ஓனர் என்ன பண்ணார், தமிழ் ஆளுகளாக பொதுவாங்கன்னா நல்லா வேலாத்தும் நல்லா கவனிப்பாங்க. கூட்டு போய் அந்த கோழிக்கூடுங்கிற மாவட்டத்தில் மெடிக்கல் காலேஜ் டீனு வீட்டுக்கே கூட்டு போயிட்டார். கூட்டு போய் என்னை உடம்பை பார்த்தாரு. அங்கே உள்ள அந்த டீன் என்னை உடம்பை தட்டி பார்த்து உடம்புல தான் பிரச்சனை இல்லை, இந்த வேலை தான் பிரச்சனையாக இருக்குது, என்னன்னு பார்த்துக்கிறீங்க, உடம்பு நல்லா இருக்குது, ஆரோக்கியமாக இருக்குதுன்னு சொல்லி அனுப்பிட்டார். அப்புறம் அவர் அந்த கம்பெனி ஓனர் என்ன பண்ணார், அவர் ஓப்பனாகவே சொல்லிட்டாரு, நீங்கள் போய் உங்கள் வீட்டில் நல்லபடியாக பார்த்துட்டு நல்லபடியாக வாங்க, உடம்பு முதல்ல நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி என்னை அனுப்பிட்டாப்புல. ஊரில் இங்கே எல்லாம் ஸ்கேனு எக்ஸ்ரே எல்லாமே எடுத்து பார்த்தா உடம்புல எந்த பிரச்சனையுமே இல்லை. இங்கேயே ஒரே வாரத்தை சொல்லிட்டாங்க, உங்களுக்கு வேலை தான் பிரச்சனை அப்படின்னு. அதோட அந்த வேலையை விட்டுட்டே அந்த பிரச்சனையை எனக்கு நின்றுச்சு. நான் இந்த பிரிண்டிங் வேலை பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு ஷாப்பில் தான் வேலை பார்த்து வெளிநாடு போனப்போ அங்கேயே அந்த வேலை இருந்துச்சு. சரி, அதை கண்டினியூ பண்ணணும்னு தொடர்ந்தேன். கடைசியில் அது கெமிக்கல்னால எனக்கு ஒத்துக்கல. மறுபடியும் இங்கே ஒரு ஷாப்பில் இன்னொரு ஆள்கிட்ட மறுபடியும் ரினியூவல் மாதிரி தச்சு விட்டு போயிருக்கலாம். மறுபடியும் எல்லாத்தையும் பழகி மறுபடியும் தனியாக ஒரு ஷாப் வச்சு இப்போ தனியாக கடை வச்சு நடத்திக்கிட்டு இருக்கேன். அதுதான் என்ன பண்ணுறீங்க, இந்த பேப்பரில் எப்போவுமே வடையை நசுக்காதீங்க. ஒன்று வாழை இலையில் நசுக்குங்க, இல்லாட்டி இந்த பிளாஸ்டிக் பேப்பரு தட்டில் சாப்பிட வச்சு கொடுப்பாங்க தெரியுமா, பிளாஸ்டிக் பேப்பர் வச்சு அதுக்கு மேலே பலகாரம் வச்சு அதுக்கு மேலே சட்னி ஊற்றுவாங்க. அந்த பிளாஸ்டிக் பேப்பரை யூஸ் பண்ணி அதை கூட வச்சு நசுக்கி எண்ணெய் எடுங்க. முக்கியமாக வயசானவங்க தான் இந்த மாதிரி பண்ணுறீங்க. ஏன்னா சில நேரத்தில் நமக்கு என்ன உடம்புல பிரச்சனை ஏன் வருதுன்னே தெரியாமல் இருப்போம். அது இந்த மாதிரி பிரச்சனையாக கூட இருக்கலாம். அதனால் கொஞ்சம் கவனித்து உடம்புல ஆரோக்கியமான உணவாக சாப்பிடுங்க. நன்றி, வணக்கம்.